ஸோ குட் ஈவினிங், வணக்கம். இப்போது நம்ம வந்து கிளாஸ் ஆரம்பிக்கலாம். என்எம்எம்எஸ்க்காக இந்த கிளாஸ் நம்ம வச்சுருக்கோம். இந்த என்எம்எம்எஸ் கிளாஸ் வந்து என்எம்எம்எஸ் பரீட்சை வந்து பிப்ரவரி கடைசியில் நடக்கும். அதுக்கு இப்போ இருந்து நம்ம படிக்கணும். 2 எக்ஸாம் இருக்குது. மேட் என்ற ஒரு எக்ஸாம், மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்னு பேர். சாட்ங்கிற எக்ஸாம், ஸ்கோலாஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட் என்று பெயர். மேத்ஸ் எக்ஸாம் வந்து 1.5 மணி நேரம், 90 கொஷன், 90 மார்க். அதே மாதிரி சாட்டுங்கிறதும் 1.5 மணி நேரம், தட் இஸ் 90 மினிட்ஸ், 90 கொஷன்ஸ், 90 மார்க்ஸ். ஓகே. மேட் என்பது மென்டல் எபிலிட்டிக்கு 90 கேள்வி இருக்கும். சாட்டில் 90 கேள்வியில் மேத்ஸுக்கு கொஞ்சம், சயின்ஸுக்கு கொஞ்சம், அப்புறம் இதுக்கு கொஞ்சம் இருக்கும், இதுக்கு கொஞ்சம், சோஷியல் சயின்ஸுக்கு கொஞ்சம் இருக்கும். ஸோ மேட் என்பது முக்கியமான விஷயம். ஏன்னா 90 மார்க் இதுக்கு தான் இருக்குது. அதனால் இப்பொழுது நம்ம மேட் கேள்வி பார்க்க போகிறோம். ஓகே சார். இருங்க, இது எந்த இயர் பேப்பர் சார்? இது 2000 தெரியலமா, அது நான் பார்த்து சொல்கிறேன். 2020 நினைக்கிறேன் சார். 17 சார். 17. ஓகே, வெரி குட். பாருங்க, மேல போட்டிருக்குதா? ஆமாம்மா, போட்டிருக்குது. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எந்த இயர் அதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ நம்ம கேள்வி பதில் சொல்லணும், அவ்வளோதான். இப்போ இப்போ 17 சொன்ன பையன் படிங்க பார்க்கலாம். கொஸ்டின் படிங்க பார்க்கலாம். படிக்கண்ணா. இப்போ 2017 சொன்ன ஒரு பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையன் படிக்கட்டும். ஒரு தேர்வில் மாணவன் சரியான விடையினை தேர்ந்தெடுத்தால் 2 மதிப்பெண் பெறுகிறான். தவறான விடையினை தேர்ந்தெடுத்தால் 1 மதிப்பெண் இழக்கிறான். ஒரு மாணவன் அனைத்து 90 வினாக்களுக்கும் பதிலளித்து 42 மதிப்பெண்கள் பெற்றால் சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை. பரவாயில்ல, நல்லா படிச்சிங்கண்ணா, வாழ்த்துக்கள். நான் படிக்கிற இங்கிலீஷ். In an examination, a student scores 2 marks for every correct answer and loses 1 mark for every wrong answer. If he attempts all 90 questions and secures 42 marks, then the number of questions he attempted correctly is. இந்த கேள்வி நான் போடுறேன். அப்போ அதில் நான் இந்த முதல் கேள்விங்கிறனால நான் போடுறேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. நான் இந்த கேல்குலேஷன் விண்டோன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு இதை எடுத்துக்கிறேன். அதில் நம்ம போடலாம். சரியா? மொத்தம் எவ்வளோ கேள்வி இருக்குது? 90 கேள்வி சார். 90 கேள்வி. என்னமோ வருது, என்னடா இது, ஏதோ வருது. சே, நம்ம கேட்காததெல்லாம் வருது. எத்தனை 90 கேள்வி இருக்குது? சரியான கேள்விக்கு எவ்வளவு மார்க்கு? 2 சார். தவறான கேள்விக்கு எவ்வளவு மார்க்கு? -1. மொத்தம் எவ்வளவு மார்க் வாங்கினாரு? 42 சார். என்ன கேட்டிருக்காங்க? சரியான எத்தனை கேள்விகள் சரியாக விடையளித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்துடலாமா? இப்போ பார்த்துடலாம். இருங்க கேல்குலேஷன் விண்டோ ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கேள்வி எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்கிறேன் பாருங்க. இப்போது நீங்கள் சொன்னதெல்லாம் எழுதிக்கிறேன். நான் என்ன சொன்னீங்க? 90 கேள்விகள் சொன்னீங்க. 2 மார்க் கரெக்டாக போனால், அப்புறம் -1 மார்க். தப்பானா மொத்தம் 42 மார்க் வாங்கியிருக்கார். கரெக்டு தானே? இப்போ 90 கேள்வி எக்ஸ் கேள்வி அவர் கரெக்டாக எழுதியிருக்கார் என்றால் அந்த எக்ஸ் கேள்விக்கு 2x மார்க் வந்திருக்குமா? அப்போ 2x மார்க் வந்திருக்கும். அப்போ எவ்வளவு கேள்வி தப்பா எழுதியிருப்பார் அப்படின்னா 90 - x தப்பா எழுதியிருப்பார் இல்லையா? 90 - x தப்பா எழுதியிருப்பார் இன்ட்டு -1. அதாவது நான் மைனஸ் ஆஃப் 90 - x போட்டேன். இஸ் ஈக்குவல் டு 42. இது ஈக்குவல் டு 42 இல்லையா? 2x மைனஸ் பிராக்கெட் 90 - x ஈக்குவல் டு 42. இப்போ 2x கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்களா உங்க மைக்க? நீங்க பேசும்போது மட்டும் ஆன் பண்ணிருக்கோம், அப்புறம் மொத்தம் ஆஃப் பண்ணிருக்கோம். 2x மைனஸ் 90 பிளஸ் x இஸ் ஈக்குவல் டு 42. அப்போ 2x பிளஸ் x 3x லெஃப்டில், ரைட் ஹேண்ட் சைடில் 42. இந்த 90 இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் 90 ஆகிடும். அப்போ 132. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 132 டிவைட் பை 3 எவ்வளோ வருது?
132/3 எவ்வளோ வருது? 44 sir. 44 கேள்வி ரைட்டா எழுதியிருக்கிறார்னு அர்த்தம். 44 கேள்வி ரைட்டா எழுதியிருக்கான்னு அர்த்தம். இது கரெக்டா இல்லையா என்பதை இப்பொழுது நம்மளை பார்த்துடலாம் பாருங்க. இப்போ நம்ம இங்கேயே பார்த்துடலாம். இப்போ 44 கேள்வி ரைட்டா எழுதுனா 44 × 2 88 மார்க் வாங்கியிருப்பாரா? Yes sir. அப்ப 90ல 44 ரைட்டுன்னா எவ்வளவு தப்பு? 46 தப்பு. -46 போட்டா 88 - 46 எவ்வளவு வருது பாருங்க. 42. 42. அந்த 42 மார்க்ஸ். அப்ப நம்ம 44 என்பது சரியான விடை. ஏன் சரியான விடை? பிகாஸ் அது 42 மார்க் வருது. அதனால என்னடா ஒன்றும் காணும் போச்சுடா. என்னது கேள்வித்தாளே காணாம போயிடுச்சு. கேள்வித்தாளே காணாம போய்விட்டது. ஹாப்பி நியூ இயர் எதுக்கு வந்தது? வேலை இல்லாமல். இது கேள்வித்தாள் எடுக்கிற இருங்க. கேள்வித்தாள் வேற காணாம போயிடுச்சு. அது கூட ஆன்லைனில் இது ஒரு ப்ராப்ளம். நான் பேசுறது கேக்குதா? Yes sir. சரி, இருங்க. இவ்வளோ நேரம் எடுக்குது நம்ம கம்ப்யூட்டரை. ரொம்ப நேரம் எடுக்குது. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். சார் நீங்க ஏற்கனவே எடுத்த கொஸ்டின் பேப்பர் 2017 சார். ஆமாம், அதே தான் எடுக்க போகிறேன். இருங்க. அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இங்கே 2020 வந்துச்சு. இருப்பா அவசரப்பட. இந்த கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்தோம். இது தெரியுதாப்பா? Yes sir. 44 என்பது சரியான. 44 இருக்குதா? Fourth option. Fourth option. Very good. அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி படிங்க. In a number of benches, the number of benches in a class, if 4 students sit on each bench in the classroom, then 3 benches are left, and if 3 students sit on each bench, 3 students are left without bench. தமிழ்ல படிங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர். ஒரு வகுப்பறையில் ஒரு பெஞ்சில் 4 மாணவர்கள் என்ற வகையில் அமர்ந்திருப்பின் 3 பெஞ்சுகள் அதிகமாகவும் 3 மாணவர்கள் வீதம் அமைந்திருப்பின் 3 மாணவர்களுக்கு இடமில்லாமலும் உள்ளது எனில் வகுப்பறையில் உள்ள
பெஞ்சுகளின் எண்ணிக்கை. வகுப்பறையில் எவ்வளோ பெஞ்ச் இருக்குன்னு கேட்குறாங்க. பாருங்கள், மறுபடியும் நான் படிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதாவது வகுப்பறையில் எவ்வளோ பெஞ்ச் இருக்குன்னு தெரியாது, எவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் ஒரு பெஞ்சில் 4 மாணவர்கள் உட்கார்ந்தால் 3 பெஞ்சு சும்மா இருக்குது, அதில் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன்னா மாணவர்கள் அதுக்கு அந்த 3 பெஞ்சில் 3 பெஞ்சுகளுக்கு மாணவர்கள் இல்லை. 3 மாணவர்கள் வீதம் உட்கார்ந்தா 3 மாணவர்களுக்கு இடமில்லை. சரியா? அது எப்படி போடுவது என்று பார்க்கலாம் இருங்க. அதாவது ஒரு வகுப்பறையில் எவ்வளோ பெஞ்ச் இருக்குன்னு தெரியாது, எவ்வளோ மாணவர்கள் இருக்குன்னு தெரியாது. இப்போ 4 எக்ஸ் பெஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் பெஞ்ச் இருக்குன்னா 4 மாணவர்கள் வீதம் உட்கார்ந்தால் 3 பெஞ்ச் சும்மா இருக்குது. அப்படின்னா எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? 4. அப்போ எக்ஸில் எக்ஸ் மைனஸ் 3 பெஞ்ச் தான் மாணவர்கள் உட்காந்துருக்காங்க. இத்தனை மாணவர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? எக்ஸ் பெஞ்சில் எக்ஸ் மைனஸ் 3 தான் மாணவர்கள் உட்காந்துருக்காங்க. ஒரு பெஞ்சில் 4 மாணவர்கள். அப்போ 4 × எக்ஸ் மைனஸ் 3 தான் டோட்டல் மாணவர்கள். கரெக்டா? எஸ் சார். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ தான். 3 மாணவர்கள் வீதம் உட்கார்ந்தால் அப்போ எக்ஸ் பெஞ்சில் 3 எக்ஸ் உட்காந்துருப்பாங்க. 3 பேருக்கு இடம் இல்லை. அப்போ மொத்த மாணவர்கள் எவ்வளோ? 3x + 3. கரெக்டா? ஒவ்வொரு பெஞ்ச் எக்ஸ் பெஞ்சில் ஒவ்வொரு பெஞ்சில் 3 பேர் உட்காந்துருக்காங்க, 3x உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு 3 ஆட் பண்ணிக்கங்க. அப்போ அந்தளவு மாணவர்கள். இந்த பக்கம் 4 உட்காந்தா எக்ஸ் மைனஸ் 3 பெஞ்சில் மட்டும்தான் உட்கார முடியுது. அதுக்கப்புறம் 3 பெஞ்சுக்கு இடமில் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. அப்போது 4 × எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். 3x + 3ங்கிறதும் ஈக்குவல் டு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது 4 × எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 3x + 3. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் 4x - 12 ஈக்குவல் டு 3x + 3. அப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தால் 4x - 3x வெரி எக்ஸு ஈக்குவல் டு அந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க. அந்த -12 அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? +12 ஆகும். அப்போ எவ்வளோ மாணவர்கள்? 15 பெஞ்ச் இருக்குது. அப்போ மொத்தம் 15 பெஞ்ச். எக்ஸுங்கிறது பெஞ்சு, எக்ஸ் பெஞ்ச் இருக்குது. புரியுதா? இப்போ பாருங்க, 15 பெஞ்ச் இருக்குன்னா 3 பெஞ்சு 4 பேர் வீடு உட்காந்து 3 பெஞ்ச் காலி. அப்போ 12 பெஞ்ச் உட்காடுறாங்க. 12 × 4 எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்? 48 ஸ்டூடெண்ட்ஸ் அர்த்தம். இப்போ இது பாருங்க, இப்போ 15 பெஞ்சு, அதில் 3 பேர் வீதம் உட்கார்ந்தால் 3 × 15, அப்புறம் 3 பேருக்கு இடமில்லை +3. இது எவ்வளோ வருது பாருங்க? 3 × 15 + 3 எவ்வளோ வருது? 48 சார். அதுவும் 48. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 48. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15 பெஞ்ச் என்பது சரியான விடை. அந்த விடை இருக்குதான்னு பார்க்கலாம். அந்த 15ங்கிறது விடை இருக்கிறது இல்லையா? பார்த்தீங்களா? 15 இருக்குதா? மக்களுக்கெல்லாம் புரிஞ்சுதான்னு கேட்குறேன், குழந்தைகளுக்கு. ஓகே, புரிஞ்சிருச்சு. அதனால போகலாம். இப்போ அடுத்த கேள்வி நான் வேண்டான்னு போகிறேன். அடுத்த 10வது கேள்வி போயிடுறேன் நேரம். 10வது கேள்வி 7 * 8, அப்புறம் ஒரு டப்பாக்குள்ளே என்ன இது என்ன இருக்குன்னு தெரியல. 3 = 2, 18 டப்பா, 5 * 4 = 19, தென் 4 * 5 டப்பா ஈஸ் என்ன சொல்கிறாங்க தெரியல, மதிப்பு என்ன? அந்த டப்பாக்குள்ளே என்ன சிம்பிள்? ஒரே மாதிரி சிம்பிள் வரும்மா? அப்படி அர்த்தமா? இல்ல சார், எந்த நம்பர் வரும்னு கேக்குறாங்க. நம்பர் இல்ல, ஒரே நம்பர் வரும் நம்பர்னு கேக்குறாங்க. டப்பால நம்பரா கேக்குறாங்க. ஆமா சார். டப்பால ஒரே சிம்பிள் வரும். ப்ளஸ் என்ன ப்ளஸ், மைனஸ் என்ன மைனஸ், இன்டூ என்ன இன்டூ, அப்படி வரும். ஸ்டார் என்னாவே இன்டூன்னு அர்த்தம். ஸ்டார் என்ன இன்டூன்னு அர்த்தம். சரியா? சார். அது என்னமா வேண்டாம், அது புரியாது. நம்ம போட மாட்டோம். புரியாது, நம்ம போட மாட்டோம். அடுத்தது பாருங்க, இதை படிங்க. யாரோ ஒருத்தர் படிங்க. 11வது கேள்வி. 5 boys A, B, C, D and E took part in a race. D finished before E but behind C. B finished before A but behind E. The student who
came last is தமிழில் நான் படிக்கிறேன். ABCDE என்ற ஐவர் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்கிறார்கள். டி என்பவர் ஈக்கு முன்னதாக சென்று சிக்கு பின்னதாக செல்கிறார். பி என்பவர் ஏக்கு முன்னதாக சென்று ஈக்கு பின்னதாக செல்கிறார். எனில் பந்தயத்தில் கடைசியாக வந்தவர் யார்? எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா கேள்வி இன்றைக்கி நானே போடுறேன். ஏன்னா உங்களுக்கு போடுறது எப்படின்னு காமிச்சோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ ஈஸியாக தானா அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்காக தான். இப்போது பாருங்கள், அந்த கேள்வி மறுபடியும் பார்ப்போம். ஏபிசியில் டி என்பவர் ஈக்கு முன்னதாக சிக்கு பின்னதாக இருக்கிறார் அப்படின்னா இப்படி இருப்பாரா? சிக்கு பின்னதாக சி, அவருக்கு பின்னதாக டி, அவருக்கு பின்னதாக டி, அதுக்கு பின்னர் இ, அதுக்கு பின்னதாக இ, இப்படி இப்படி இருக்குமா? டி அதாவது பாருங்கள், டி என்பவர் ஈக்கு முன்னதாக போகிறாரு, சிக்கு பின்னதாக போகிறார். அப்போ இப்படி எழுதலாமா? சிக்கு பின்னதாக டி போகிறாரு, ஈக்கு முன்னதாக போகிறாரா? வெரி குட், வெரி குட். அடுத்தது பி என்பவர் ஏக்கு முன்னதாக சென்று ஈக்கு பின்னதாக செல்கிறார். பி என்பவர் ஏக்கு முன்னதாக சென்று டி என்பவர் ஏ என்னடா அது? பி என்பவர் ஏக்கு முன்னதாக சென்று ஈக்கு பின்னதாக செல்கிறார். யாரு? பி என்பவர். பி என்பவர் ஈக்கு பின்னதாக, அப்போ ஈக்கு பின்னதாக பி வர்றாரு, ஆனால் ஏக்கு முன்னதாக செல்கிறார். அப்போ ஏ. அப்போ இப்படி தான் வரும். முதல்ல சி போகிறார், அப்புறம் டி போகிறார், அப்புறம் இ போகிறார், அப்புறம் பி போகிறார், அப்புறம் ஏ போகிறார். யார் கடைசியாக போகிறார்? ஏ கடைசியாக போகிறார். ஏ என்பது சரியான விடை. இப்படி நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்தது பாருங்க. சரி, இது பாருங்க. இந்த கேள்வியை யாரோ ஒருத்தர் படிங்க, தமிழ்ல இங்கிலீஷ்லயோ. The alphabet series A to Z, the letter 7th to the left of 17th letter from the right end is. In the alphabet series A to Z, the letter 7th to the left of 17th letter from the right. அப்போ என்ன? ஓகே, தமிழ்லையும் படிப்போம், அப்புறம் பேசிக்கலாம். ஏலிருந்து Z வரையிலான எழுத்துக்களில் வலப்பக்க முடிவிலிருந்து 17வது எழுத்துக்கு இடப்பக்கமாக அமைந்த 7வது எழுத்து என்ன? இப்போ வலப்பக்கத்தில் கடைசியாக வடப்பக்கத்துலேருந்து முதல் முதல் எழுத்து என்னவா இருக்கும்? Z இருக்கும். Zலேருந்து ஒரு 17 வந்து அப்புறம் ஒரு 7, அப்போ 24வது. Zலேருந்து 24வது இது என்ன வரும்? சி இது ஆன்சர். ஃபேண்டாஸ்டிக். சி இது ஆன்சர். அவ்வளோதான். எப்படி வலது பக்கம்னு பார்க்கும்போது கரெக்டாக நீங்கள் பார்த்து போடணும். ஓகே, அடுத்த கேள்வி படிங்க. The number of 8s that are preceded by 1 and also followed by 7 in the series. அதாவது நம்பர் ஆஃப் 8s preceded by 1ன்னா 8க்கு முன்னாடி 1 வரணும், ஃபாலோட் பை 7னா 8க்கு பின்னாடி 7 வரணும். அப்போ 1, 8, 7 எத்தனை முறை வந்திருக்குன்னு பாருங்க. 1, 8, 7. 1, 2, 3. எனக்கு 3 வருது. 3 வருதா? 187 எத்தனை இடத்துல வருது? இதை கேள்வி புரிஞ்சா டக்கு டக்கு டக்குன்னு போட்டே போகலாம். அதனால தான் இன்னைக்கு நானே போடுறேன்னு சொன்னேன். அடுத்தது 14th யாரோ ஒருத்தர் படிங்க. A மற்றும் C மற்றும் sisters. A son is D's brother. The relationship of B to C is. இது நானே போடுறேன். A and B are brothers, C and D are sisters. A son is D's brother, A son is D's brother. The relationship of B to C. A மற்றும் B இவர்கள் சகோதரர்கள், C மற்றும் D ஆகியோர் சகோதரிகள். A இன் மகன் D இன் சகோதரர் எனில் Cக்கு B இன் உறவுமுறை என்ன? இது எப்படி போடுறேன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்படி எடுத்துக்கணும். இதை அழிச்சிடலாமா? ஃபைனாக அடிக்கலாம். அழிச்சாச்சு. A and B are brothers. A B are brothersனால் ஒரே தலைமுறையில் இருக்காங்க. A and B are brothers போட்டாச்சு. அடுத்தது C and D are சகோதரிகள். ஆனால் அதை நான் எடுக்கல இப்போ, அதுக்கப்புறம் எடுக்கு. A இன் மகன் D இன் சகோதரர். A இன் மகன் யாருன்னு தெரியாது நமக்கு. அவர் ஏதோ எக்ஸ்ன்னு வச்சுப்போம். A இன் மகன் எக்ஸ். அவர் D இன்
ஏயின் மகன் எக்ஸ், ஏயின் மகன் சரி, ஏயின் மகன் டியின் சகோதரர். ஏயின் மகன் எக்ஸ், டியின் சகோதரர் அவர். அப்போ இந்த எக்ஸ் டி சகோதரர்கள், எக்ஸ் டி சகோதரர்கள். அப்போ டிக்கு அப்பா யாரு? ஏதான், ஏதான். இப்போ என்ன கேள்வி பாருங்க, கேள்வி பார்க்கலாம். சகோதரி எனில் சி சி டி ஆகியோர் சகோதரிகள், சி டி சகோதரிகள். டி சகோதரிகள்னாப்பா இந்த சி இது அதே ஜென்ரேஷனில் வராங்க. எக்ஸ் டிஇசி 3 பேர் ஒரே தலைமுறை, ஏன்பி வேறு வேறு தலைமுறை. அப்போ கேள்வி என்ன? கேள்வி என்னவென்றால் எனில் சிக்கு பியின் உறவுமுறை என்ன? சிக்கு பி என்ன ஆகணும்? தமிழில் சொல்லுங்க. சிக்கு பி என்ன ஆகணும்? அப்பா இல்லை சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி ஆகணும். இங்கிலீஷ்ல சித்தப்பா பெரியப்பாக்கு என்ன பேரு? அங்கிள். அங்கிள் இஸ் ஆன்சர். வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்தது இப்போ நான் உங்களுக்கு 2 கேள்வி தரேன். 15, 16. நான் ஒரு வெளியே ஒரு சின்ன வேலை இருக்குது, ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுவேன். 15, 16 நீங்களே போட்டு ஆன்சர் குறித்து வைங்க, நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன். இல்லைன்னா 15, 16 17 கொடுக்கலாமா? 17 பெருசாக இருக்குது, வேண்டாம். 15, 16 மட்டும் கொடுங்க. 15, 16 போட்டுருங்க, நான் வந்துடுறேன் ஒரு நிமிஷத்தில். ஓகே சார்.
ஓகே வந்தாச்சு நான் இப்போ in a row of students, if A is 12th from either end of the row, then the number of students in the row is 23, sir. 23, sir. 23 ah 20, sir. 23, sir. 23 ah 25 ah 23, sir. 23, sir. okay okay 23 என்பது சரியான விடை okay அடுத்தது in a certain code distribution is written as stdmo, then combination is written as Third one, sir. Third option, sir. Third option, sir. Third option, sir. third ah first ah third ah Third option. Third option, sir. third option தான் சரியான விடை என்று எடுத்துக்கொள்ளலாம் ஓகே ரைட் அடுத்து பாருங்க if r is denoted by n, d by t, I by u, o by I, e by r, t by o, u by d, n by c, c by e, then the word condition be written as c by e. அப்ப e ல ஆரம்பிக்கணும் ஓகே அப்புறம் o என்ன I, sir. I வரணும் அப்போ 2 3ல ஏதோ ஒன்று ஆன்சரு அடுத்தது n வந்து nc வரணும் c வருது அப்புறம் d வந்து T, sir. d வந்து Sir, second one option, sir. T, sir. எங்க Second option. d ஏ கொடுக்கலையே Sir, T, sir. T என்பது T இடம் கொடுத்திருக்காங்க சார். எது ஆமா அங்க d by second t ஆமா அப்ப ரெண்டாவது ஆப்ஷன் தான் ஆன்சர் கட் ஓகே அப்புறம் 18ஆம் கேள்வி நம்ம அப்படியே ஸ்கிப் பண்றோம் இந்த கேள்வி போடுங்க பார்க்கலாம் 19வது கேள்வி போட்டு பார்க்கலாமா சில கேள்வியை ஸ்கிப் பண்றேன் பிகாஸ் அதெல்லாம் நீங்க முதல்ல நம்ம போட்டுக்க A die is thrown 4 times and its different positions are recorded as follows. ஒரு பகடை 4 முறை உருட்டப்பட்ட பின் அதன் வெவ்வேறு நிலைகள் கீழ் குறிப்பிட்டுள்ளவாறு பதியப்பட்டுள்ளது. The number opposite to 4 is Sir, 3, sir. 3, sir. எப்படி சார் இது 3 ஆப்போசிட் 4 தான் சார் என்னமா நம்ம வந்து செகண்ட் டைஸையும் தேர்ட் டைஸையும் எடுத்து பார்த்தோம்னா அதான் சார் வரும் செகண்ட் டைஸ்ல அப்ப 4க்கு ஆப்போசிட்டா 2 5 வராது 5க்கு பக்கத்துல இருக்குது 3 நம்பர் எடுத்து கிளாக் வைஸ்ல போணும் சார் என்ன சொல்லுங்க 2 5 4 இருக்குது பொதுவான நம்பர் 5 சார் ஆமா 5 4 2 ஒரு லைன்ல எழுதணும் சார் 5 3 1 ஒரு லைன்ல எழுதணும்னா அப்ப 4 ஓட ஆப்போசிட் 3ல வந்து நிக்கும் சார் ஆமா அப்படிதான் நிக்குது அப்போ என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆப்போசிட் 4 is 3 எஸ் சார் ஓகே வெரி குட் அடுத்து the mirror image of banker என்பதை கண்ணாடியில காமிச்சா அந்த பிம்பம் எப்படி இருக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா பேங்கர்னு எழுதி கண்ணாடியில காமிச்சு பாக்குறீங்களா உங்க வீட்ல பேங்கர் என்று எழுதி கண்ணாடியில் காமிச்சு ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார் First option, sir. ஃபர்ஸ்ட் தான் சார் அது First option, sir. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா ஃபோர்த் ஆப்ஷனா ஃபர்ஸ்ட் தான் சார் ஏ ஓடது எப்படி திருப்பினாலும் ஏ தான் சார் ஏ ஓட எப்படி திருப்பினாலும் ஏதா வருமா எஸ் சார் இல்லைங்க சார் இல்லைங்க சார் வீக்கு குறுக்கா ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும் சார் ஏ ஆமா சார் ஏன்றது பெர்மனன்ட் சார் மாறவே மாறாது சார் ஏ மாறவே மாறாது அப்போ கண்ணாடியில வச்சு பார்த்துட்டேன் சார் அப்போ 1 3 தான் ஆன்சர் 1 3ல ஏதோ ஒரு ஆன்சரு அப்புறம் என்ன சார் பீன்றது இந்த சைடு அது போயிடுச்சு இந்த சைடு போயிடுச்சு ஓகே
என்ன கரெக்ட் தான் சார். அப்போ என்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஓகே, அடுத்தது வாட்டர் இமேஜ் ஆஃப் ஜாக்குலிஸ். வாட்டர் இமேஜ் எப்படி இருக்கும்? மேல இருந்து கீழ இருக்கும் சார். தலைகீழ இருக்கும் சார். தலைகீழா சார். அப்போ தலைகீழான எது? இப்போ 1 2 ரெண்டாவது ஆப்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மூணு அல்லது 4 அதுல ஏதோ இருக்கும் சார். 4 சார். சார் 4. ஆமா 4 தான். 4 சார். 4 சரி, ஓகே, வெரி குட். அடுத்தது இது பாருங்க, 23வது பாருங்க. The number of சரி, rectangles ஒரு formed in क्वेश्चन the மிஸ் ஆயிடுச்சு. 22 கேள்வி மிஸ் 22 கேள்வி ஆயிடுச்சு. வேண்டாம், 23. சில கேள்வி நான் ஸ்கிப் பண்றது, அதெல்லாம் ரொம்ப ஈஸி, நீங்க பார்த்தோன்னா போட்டுருவீங்க, அதனால பண்ணல. ஓகே The சார். number of rectangles formed in the given, இது நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. The number of rectangles எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க, பார்க்கலாம். 6 7 8 9 10 11 12 15 சார் 16. 16 தான் சார். பதில் 16 சார். 4th சார் 15 சார். 18. இது பாருங்க, 9 10 16 18 வருது. எனக்கு 18 தான் எப்படி வருது. சார்? எப்படி 18 தான் சார். நல்லா பாருங்க, இது சொல்லி கொடுக்க முடியாது, நீங்களே தான் பார்க்கணும். எப்படி சொல்லி கொடுக்கறது கஷ்டம். சார் 16 தான் சார் வருது. நல்ல இன்னொரு முறை பார்க்கணும் ப்ளீஸ். சார் இருமா 18 வருது எனக்கு. எல்லாரும் 18 வராதவங்க எல்லாம் மறுபடியும் ஒரு தடவை பாருங்க, அப்படியே உத்து பாருங்க. உத்து பார்த்து கவுண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அது வரும். 16 தான் சார் வருது. சார் 18 தான் சார் வருது. 18 வருது எனக்கு, உங்களுக்கு எல்லாம் எப்படி வருது? எந்தெந்த ஆங்கிள் சார்? இது அது சொல்லிக் கொடுக்க முடியாது. இது எப்படி சொல்லிக் கொடுக்கறது? இப்போ நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? அது புரியாது உங்களுக்கு. நீங்களா பார்த்து 18 வருதுன்னு சொல்லிட்டோம், நீங்களா பார்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சிலதெல்லாம் கணக்கில் சொல்லிக் கொடுக்க முடியாது, நீங்களா பார்த்து கற்றுக்கணும். 12 சார். 12 அல்ல, 60 18 வருது. சாரி 18 வருது. 18 உங்களுக்கு வருதான்னு 18 வர்ற மாதிரில நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டே இருங்க. சார் 18 சார். ஆமாம் 18 வருது எனக்கு. மறுபடியும் கூட்டினா 18 வருது. நீங்கள் மறுபடியும் பார்த்து எப்படின்னு கண்டுபிடிச்சிங்க. இந்த டப்பா போட்டு வச்சுக்கோங்க உங்கள் புக்கில், நோட் புக்கில் இந்த படம் போட்டு படத்தை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ போய் வீட்டில் போய் என்ன 18 வருதா? வெரி குட். அடுத்தது இங்கே பாருங்க, படிங்க. 24வது கேள்வி யாராவது ஒருத்தர் படிங்க. ஒரு கடிகாரத்தில் 9:30 மணிக்கு இரு கடிகார முட்களுக்கும் இடையே உள்ள பின்வளை கோணம் 9:30 மணிக்கு என்ன கோணம் இருக்கும்? 2 முள்ளுக்கு நடுவால் எவ்வளவு கோணம் இருக்கும்? 9:30 எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ உங்களுக்கு. அப்பதான் உங்களுக்கு புரியும். கடை 9:30 AM டயக்ராம்னு ஏதோ ஒரு வேறு. இப்படி இருக்கும் பார்த்தீங்களா? 9:30 மணி இப்போ தெரியுதான்னு கேட்குறேன். எஸ் சார். அப்போ அந்த 9:30 மணியில் ஒரு நிமிட முள், ஒரு மணி முள் இருக்குது. இந்த 2 முள்ளுக்கு நடுவால் உள்ள கோணம் எவ்வளோ? முதல்ல அந்த குறுங்கோணம் கண்டுபிடிங்க. 90 இருக்குமா? இல்லை 90க்கு அதிகமாக இருக்குமா? 90க்கு அதிகமாக இருக்கும். ஒரு 100ன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு.
இப்போ இது 100 என்றால் அந்த பின்னால் பின்வளைவு கோணம் எவ்வளோ இருக்கும்? 360 100 கழிச்சிருங்க. அப்போ எவ்வளோ இருக்கும்? மொத்தம் 360 260 இருக்கும். இப்போ ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள். ஆன்சர் எங்கே? ஆன்சரே காணும். அடப்பாவிகள், ஆன்சரே இங்கே இருக்குமா? என்ன இருக்குது இப்போ? 255 270 240 120 கண்டிப்பாக 90க்கு மேலே இருக்கும். 90க்கு மேலே இருந்தால் 270க்கு கீழே இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். 270 கீழே 255 என்பது சரியான விடை இல்லையா? இங்கே பாருங்க, இது பாரு, இது வந்து 90. இது இப்போ நேரம் வந்தால் 90, அது நேரம் வராது, இங்கே வருது. 90 விட அதிகம். 100 வரலாம், இல்லை 95 வரலாம். 100ன்னு வச்சுக்கலாம். 100ன்னா 360 100 போயிடுச்சுன்னா சொல்லுங்க பிரசாத். இல்லை சொல்லுங்க, வீட்டில் தான் இருக்கேன். வாங்க 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 வாங்க. ஸோ இப்போ 100ன்னு வச்சுக்கோங்க. 100ன்னு வச்சுட்டா 260 வரணும். 260க்கு இந்த விடையில் எது பக்கத்தில் இருக்குது? 260க்கு எது பக்கத்தில் இருக்குது? 255. அப்போ ஏன் 270 வராது என்றால் 360க்கும் 270க்கும் வித்தியாசம் எவ்வளோ? 90. ஆனால் இது 90 விட அதிகமாக இருக்கும். அப்போ 270 கண்டிப்பாக கிடையாது. 270 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்போ 270 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னா 260 65 55 இருக்கும். 255 என்பது சரியான விடை. ஓகே, கடைசி ஒரு கேள்வி பார்த்துடலாம். 25வது கேள்வி என்ன? Arrange the words in a meaningful sequence and then choose the most appropriate sequence. கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை அர்த்தமுள்ள தொடர் வரிசையாக பட்டியலிட்ட பின் மிகவும் ஏற்புடைய வரிசையை தேர்ந்தெடுக்கவும். சார் பாடத்திட்டம் சார், ஃபர்ஸ்ட் பாடத்திட்டம், அப்புறம் பாட புத்தகம், அதுக்கப்புறமா முதல்ல பாடத்திட்டம், அப்புறம் பாட புத்தகம், அப்புறம் கற்பித்தல் கற்றல், சோதித்தல், மதிப்பிடுதல். அப்போ இருங்க, எந்த ஆன்சர் வரும்னு பார்க்கலாம். இருங்க, இப்போ சொல்லுங்க. இருங்க இது குட்டி பண்ணிடுறேன். இல்லடா அவசரப்படாதீங்க பசங்களா. நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா நான் என்னதான் பண்ணுவேன்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இது வேற இதா? சரி, இப்போ சொல்லுங்க. பாடத்திட்டம், பாட புத்தகம், கற்பித்தல், கற்றல், இப்போ நான் என்ன சொல்றேன்னா, குழந்தைகளா, நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருக்கலாம், தமிழ் மீடியமா இருக்கலாம். சில கேள்விகள் தமிழ்ல ரொம்ப அட்டகாசமா புரியும் இங்கிலீஷ் மீடியம் குழந்தைகளுக்கு கூட. சில கேள்விகள் தமிழ் மீடியம் குழந்தைகளுக்கு கூட இங்கிலீஷ்ல நல்லா புரியும். பார்த்துருக்கீங்களா? அதை நீங்க கரெக்டா ஜுடிஷியஸா பார்த்து அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஒரு கேள்வி பார்த்துடலாம். இந்த கேள்வி நம்ம பார்த்தமே ஒரு அதே மாதிரி தான் இருக்கு. Two statements are given. Two statements 1 and 2 are followed by two conclusions numbered A and B. Choose the option which logically follows. All pencils are pen. All pens are notebooks. Conclusion வந்து all notebooks are pencils. Some notebooks are pencils. எது கரெக்ட்? சார் ரெண்டுமே யுனிவர்சல் பாசிட்டிவ்ல இருக்கு சார். வெரி குட். அதுல வந்து ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும் காமனா வர்றது பென். அப்ப வர்ற ஆன்சர்ல அது வரக்கூடாது சார். ஆமா. அப்ப ஆல் பென்சில்ஸ் ஆர் நோட்புக் சார். ஆல் பென்சில்ஸ் ஆல் நோட்புக்ஸ் ஆர் பென்சில்ஸ். ஆமா. அப்ப only A follows. A மட்டும் தான் சார். only A follows. ஓகே, வெரி குட். இது புரியாதவங்களுக்கு கவலைப்படாதீங்க. நம்ம ஒரு முறை இன்னொரு இடம் எடுக்கிறேன். ஏதாவது சார் என்ன சார் இப்படி என்னமோ சொல்றீங்க, புரிய மாட்டேங்குதுன்னு சொல்ல 1-2 பேர் இருக்கலாம். அதை மறுபடியும் இன்னொரு தடவை எடுக்கிறேன். நீ கிளாஸில் அதுக்கு ஒரு ஃபுல் கிளாஸ் வேணும், அதனால தான் இப்போ எடுக்கல. ஓகே, அடுத்தது 4 words are given below, out of which 3 are alike and in some manner and the 4th is different. எந்த 4 டிஃப்ரெண்ட்னு கேட்குறாங்க? ஆல்பம், அசைலம், கேசல், பிரிசன்.
அசைலம்னா என்னது சார்? நான் அதெல்லாம் சொல்ல முடியாது, இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் கண்டுபிடி, எது எது வித்தியாசமாக இருக்குது நாளில்? சார் ஆல்பம் சார். ஆல்பம் தான். அசைலம் அப்படின்னா அது ஒரு சிறைச்சாலை மாதிரி, அதுக்குள்ளே போட்டு அடைச்சிடுவாங்க. கேசல்னா கோட்டை, பிரிசன்னா சிறைச்சாலை. இந்த மூணுமே ஏதோ ஒரு இடத்துல போட்டு அடைக்கிற மாதிரி. அப்போ அதில் ஆல்பம் என்பது தான் வித்தியாசமாக இருக்குது. அடுத்தது 23, 122, 43, 78. ம் 23 எது வித்தியாசமாக இருக்குன்னு கேட்குறாங்க சார். 78 சார். ஏன் 78 சொல்கிறீங்க? எனக்கும் தெரியாது, நானும் உங்களை மாதிரி தான் குழந்தைகளா, நானும் உங்களை மாதிரி தான் இப்போ தான் பார்க்குறேன். சார் சார் 1, 3, 2 இது எல்லாமே பிரைம் நம்பர் சார். அப்படி சொல்கிறீங்களா? அப்படி பார்த்தா 4 கூட பிரைம் நம்பர் இல்லை, என்ன பண்ணுறது? என்னது சார்? அப்போ 43 சொல்லாமே. ஆமா சார், 43 பிரைம் நம்பர்ல வரும், 78 பிரைம் நம்பர்ல வராதுல்ல சார். 122 பிரைம் நம்பர் வராது. ஆமா சார். சரி, வேற என்ன, யாருக்கு என்ன தோணுதுன்னு பார்க்கலாம். மற்ற குழந்தைகள் சொல்லுங்க, தப்பான பரவாயில்ல சொல்லுங்க சார். அப்ப ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இது மூணுத்தையுமே 3 ஆல டிவைட் பண்ண முடியாது, ஆனா 78 டிவைட் பண்ண முடியும் சார். அது வேணா ஒரு வார்த்தை ஒத்துக்கலாம், அப்படி வேணா ஒத்துக்கலாம். ஆமா, 78 3ஆல டிவைட் ஆகும். 78 பண்ண முடியும் சார், பட் மத்த எல்லாத்தையும் பண்ண முடியாது சார். ஆமா, அது வேணா கரெக்ட். அது ஒரு லாஜிக் கரெக்டாக தான் இருக்குது. இப்படி ஒரு லாஜிக் பார்க்கலாம். இல்லது மற்ற மூணுமே 2 டிஜிட்டு, ஒன்று 3 டிஜிட்டு, 122 வித்தியாசமான விடைன்னு சொல்லலாம். பட் இதில் இந்த மாதிரி கேள்வியில் இதான் கஷ்டம். இது எது கரெக்டுன்னு நமக்கு டக்குன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று கெஸ் பண்ணி போட வேண்டியதா, தப்பான ஆகலாம், கரெக்டான ஆகலாம். பட் அந்த பையன் சொன்னது ரொம்ப லாஜிக்கலாக இருக்குது. நான் சொன்னதை விட இந்த பையன், வாட் இஸ் யுவர் நேம் மேன்? கோகுலா? கோகுல் சார். கோகுல் சொன்னது கொஞ்சம் ரொம்ப லாஜிக்கலாக இருக்குது. நான் சொல்கிறத விட, ஆசிரியர் சொன்னதை விட கோகுல் சொன்னது லாஜிக்கலாக இருக்குது. கோகுல் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. சம்டைம்ஸ் அதாவது ஆசிரியரை மிஞ்சிய சிஷியன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்படிதான்டா, நீ என்ன இல்லைங்கிறது எனக்கு தெரியாதா? ஒத்துக்க மாட்டோம் நாங்கள், ஆசிரியர் எப்பயும் ஒத்துக்க மாட்டோம். பட் நம்ம சம்டைம்ஸ் ஒத்துதான் ஆகணும். ஏன்னா நம்மளை விட நீ சொல்ல நான் அப்படிதாங்கிறேன், நீ என்ன அப்படி இல்லைங்கிறது உண்மைதான். சரி, பட் நம்ம ஆசிரியர்களுக்கு ஜென்ரல் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். பட் த ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் இஸ், சம்டைம்ஸ் ஆசிரியரை மிஞ்சிய சிசி இருந்தால் தான் ஆசிரியருக்கு ரொம்ப பெருமை. புரியுதா? ஒரு டீச்சரை விட ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப மிஞ்சினான்னா அப்போ டீச்சருக்கு ரொம்ப பெருமை. அது மாதிரி எனக்கும் பெருமை தான். இந்த பெருமையோடு இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் இந்த சண்டே வச்சுக்கலாமா? ஒரு 8 AM to 9 AM வைக்கலாமா? இல்ல வைக்கலாம் சார். 8 AM to 9 ஒரு 9ல இருந்து வைக்கலாம் சார். சரி, 9 to 10 வைக்கலாமா? எஸ் சார், கண்டிப்பா. ஓகே, அது வச்சுக்கலாம். அப்புறம் மண்டே ஈவினிங் வேணா வைக்கலாம். அப்புறம் எல்லாம் லீவ் விட்டுறலாம். சரியா? ஓகே சார். ஓகே சார். சண்டே மண்டே வைக்க போறோம். ஒரு நாள்